இந்த கொஸ்டினில் ஒரு பெரிய வேல்யூ மாதிரி கொடுத்துட்டு சுருக்குக சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இந்த 260 ஏன்னு வச்சுக்க போகிறேன். ஏசிக்கொல்டு 260. அதே மாதிரி இந்த 1/104 பின்னு வச்சுக்க போகிறேன். அப்போ 260 ஏ 1/104 பி. இப்போ ஏக்கு பதிலாக 260ன்னு போட்டுன்னு வச்சுக்கோங்க. இல்லை 2 ஏ இருக்கா, அப்போ நான் இதை ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் இதுலேயும் பாருங்கள் 2 பி இருக்குது, அப்போ இதை பி ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ், அதே மாதிரி இதில் 260க்கு மேலே ஏ மைனஸ் இதில் பி போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. இப்போது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். ஓகேவா? இந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரை அந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே தானே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். ஓகேவா? இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்குவோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 2ab வரும். இப்போ இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயரும் இதுவும் கட்டாயிரும், இதுவும் கட்டாயிரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 2ab தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஏக்கு பதிலாக 260ஐயும் பிக்கு பதிலாக 1/104 போடுறேன். போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணால் எனக்கு 5ன்னு வரும். அப்போ ஆன்சர் 5.